அதிவேகமாக வந்த கார் மோதி 11 வயது சிறுவன் பலி. 2024க்கு பின் முதல் முறையாக 310 தொட்ட டாலர் பெறுமதி. 4 நாட்களில் 33,076 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை. 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியாகாது, சோகத்தில் விஜய் ரசிகர்கள். ஜனவரி 12 வரை யாழ்ப்பாணத்துக்கு ஆபத்து, எச்சரிக்கும் நாகமுத்து பிரதீபராஜா. இலங்கையின் அதிகாரப்பூர்வ இருப்பு சொத்துக்களில் உயர்வு போக்கு, மத்திய வங்கி தகவல். லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் குறித்து வெளியான தகவல். ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிலிருந்து விலகும் அமெரிக்கா, டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. கோர விபத்தில் 11 வயது சிறுவன் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த துயர சம்பவம் குருநாகல் கல்கமுவை பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. மேற்படி சிறுவன் சைக்கிளில் வீதியை கடக்க முயன்ற போது அதிவேகமாக வந்த கார் அவர் மீது மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் உடனே கல்கமுவை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவர் அங்கு வருவதற்கு முன்னர் உயிரிழந்து விட்டார் என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணையை முன்னெடுத்த காவல்துறையினர் காரின் சாரதியான 27 வயது இளைஞரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளுக்கு அமைய நேற்று அமெரிக்க டாலருக்கு நிகரான உடன் செலாவணி வீதத்தின் நடுவீதம் ரூபாய் 310.2 பதிவாகியுள்ளது. 2024 பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பின்னர் டாலரின் சராசரி பெறுமதி இவ்வாறு 310 ரூபாய் என்ற எல்லையை கடந்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதேவேளை இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட நாளாந்த நாணய மாற்று வீத அட்டவணையின்படி நேற்று ஒரு அமெரிக்க டாலரின் கொள்வனவு விலை ரூபாய் 306.28 ஆகவும் விற்பனை விலை ரூபாய் 313.81 ஆகவும் பதிவாகியுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் இலங்கை ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக 5.6% வீழ்ச்சியடைந்திருந்ததாக இலங்கை மத்திய வங்கி முன்னர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டின் முதல் 4 நாட்களில் 33,076 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தின் முதல் 4 நாட்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,065 ஆகும். அத்துடன் ரஷ்யாவிலிருந்து 3,948 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 2,914 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 2,862 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 1,790 சுற்றுலா பயணிகளும், போலந்திலிருந்து 1,658 சுற்றுலா பயணிகளும், அமெரிக்காவிலிருந்து 1,137 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 23,62,521 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன் தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வமாக அறிக்கையில் இதனை குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் நீண்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஜனவரி 9ஆம் தேதி திரையிடப்படவிருந்த இந்த திரைப்படம் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட தவிர்க்க முடியாத சூழல்கள் காரணமாக பிற்போடப்பட்டுள்ளது. திரைப்படத்தின் புதிய வெளியீட்டு திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு தமக்கும் வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டுள்ள தயாரிப்பு தரப்பு, ரசிகர்கள் காட்டி வரும் அதீத ஆர்வத்தையும் உணர்வுகளையும் மதிப்பதாகவும் தொடர்ந்து பொறுமையுடன் ஆதரவு வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த திடீர் அறிவிப்பானது படத்துக்காக காத்திருந்த ரசிகர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள போதிலும் புதிய திகதி அறிவிக்கப்படும் வரை காத்திருக்குமாறு படக்குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் சென்சார் சான்றிதழ் சிக்கலால் படத்தின் வெளியீட்டில் பிரச்சினை எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பொத்துவிலுக்கு தென்கிழக்காக சுமார் 580 கிலோமீட்டரில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் இன்று கிழக்கு மாகாணத்தின் கரையோரத்தை நெருங்க உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். நேற்று புதன்கிழமை யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 4ஆம் தேதி இந்தோனேசியாவுக்கு மேற்கு பக்கமாக வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக காற்று சுழற்சி உருவாக்கியது. குறித்த காற்று சுழற்சியானது 6ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தை அடையும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் அதன் வேகம் குறைவடைந்து தற்போது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறியுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்காக பொத்துவில் இருந்து சுமார் 550 கிலோமீட்டர் தூரத்தில் காற்றழுத்த தாழ்வு மையம் காணப்படுகின்ற நிலையில் இன்று வியாழக்கிழமை 8ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து வடமாகாண ஊடாக மன்னார் வளைகுடா அல்லது இந்தியாவின் டெல்டா பிரதேசங்கள் என அழைக்கப்படுகின்ற பகுதிகளுக்கு செல்வதற்கான பாதை வடக்கு ஊடாகவே நகர உள்ளது. இலங்கை வரலாற்றில் வடகிழ் பருவக்காற்று காலங்களில் இவ்வாறான காற்றழுத்த தாழ்வு நிலை
உருவாக்கினாலும் 21வது தடவையாக இந்த நிலை உருவாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு இவ்வாறான நிலையொன்று வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட போது அது இலங்கையை பாதிப்புக்கு உட்படுத்தாமல் இந்தியாவின் தென்கிழக்கு மாகாணங்களை அதிகம் பாதித்தது. தற்போது உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் நகரும் பாதை 1906 மற்றும் 1908ஆம் ஆண்டுகளில் உருவான பாதையை ஒத்ததாக அமைந்துள்ளமை சற்று கவனிக்க வேண்டிய விடயம். வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ள வடக்கு மாகாணத்தில் சுமார் 600 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 8, 9, 10ஆம் திகதிகள் அவதானத்துடன் இருப்பதோடு யாழ்ப்பாணம் 9, 10, 11, 12 திகதிகளும், முல்லைத்தீவு 8, 9, 10 திகதிகள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். தற்போது உருவாகியுள்ள தாழ்வு நிலை புயலாக மாற்றம் பெறாத நிலையில் கிழக்கு மாகாணத்தை அடைந்த நிலையில் புயலாக மாறக்கூடிய தன்மைகள் காணப்படுகிறது. ஆரம்பத்தில் ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல மேல் சுழற்சியாக மாறும். பின்னர் காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக மாறி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும். அதன் பின்னர் நன்கு உணர்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறி பின் புயலாக மாறுவதே வளமையான செயற்பாடு. கிழக்கு மாகாணத்தை ஏற்கனவே வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் மணிக்கு 9 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்வதன் காரணமாக இன்றைய தினம் 8ஆம் திகதி வியாழக்கிழமையே கிழக்கு கரையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயலில் கிடைக்கப்பெற்ற மழை வீழ்ச்சியை விட அதிகமாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் காற்றின் வேகம் உள்நில பகுதிகளில் 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் கரையோர பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த காற்றழுத்த தாழ்வு மையத்தின் பாதை வடக்கு மாகாணம் ஊடாக அமைய பெற்றுள்ளதால் வடக்கின் கரையோர பகுதிகளில் வெள்ள நீர் புகுவதற்கான எதிர்கூறல் விடப்படுகிறது. கடற்றொழிலாளர்கள் 9ஆம் திகதிக்கு பின்னர் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது, ஏனெனில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் அதிகாரப்பூர்வ இருப்பு சொத்துக்கள் 2025 டிசம்பரில் 6.825 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2025 நவம்பரில் இருந்த 6.034 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடும்போது இது உயர்வு நிலை என மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் டிசம்பர் மாத இறுதி பகுதியில் மொத்த வெளிநாட்டு நாணய இருப்பு 6.734 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் 2025 நவம்பர் மாத இறுதியில் மொத்த அதிகாரப்பூர்வ நாணய இருப்பு 5.944 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இதில் சீன மக்கள் வங்கி இடமாற்று ஏற்பாட்டிலிருந்து பெறப்பட்ட தோராயமாக 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமான வருமானமும் அடங்கும். இந்த நிதி பயன்பாட்டுக்கான நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 ஜனவரி மாதத்துக்கான லிட்ரோ எரிவாயு விலைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாது என அந்நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. உலக சந்தையில் எரிவாயுவின் விலையில் சற்றே அதிகரிப்பு ஏற்பட்டிருந்த போதிலும் நுகர்வோரின் நலன் கருதி விலையை அதிகரிக்காமல் இருக்க தீர்மானித்ததாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஜனவரி மாதத்திலும் பழைய விலையிலேயே எரிவாயு சிலிண்டர்களை கொள்வனவு செய்ய முடியும். தற்போதைய லிட்ரோ எரிவாயு விலை 12.5 கிலோகிராம் ரூபாய் 3690, 5 கிலோகிராம் ரூபாய் 1482, 2.3 கிலோகிராம் ரூபாய் 694. அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு எதிராக செயற்படுகின்றன என கருதப்படும் 66 சர்வதேச மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலக திட்டமிட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இவற்றில் காலநிலை மாற்றம், அமைதி மற்றும் ஜனநாயகம் தொடர்பான முக்கிய சர்வதேச ஒத்துழைப்பு மேடைகளும் அடங்குகின்றன. இது தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக உள்ள அமைப்புகள், ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் எவை என்பதை ஆய்வு செய்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தீர்மானங்களின் மூலம் தொடர்புடைய அமைப்புகளில் அமெரிக்கா தனது பங்கேற்பை முழுமையாக நிறுத்துவதுடன் அவற்றுக்கு வழங்கப்படும் அனைத்து நிதியுதவிகளையும் துண்டிக்க உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த அதிரடி தீர்மானம் குறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்ட பட்டியலில் 35 ஐக்கிய நாடுகள் அல்லாத அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதில் குறிப்பாக காலநிலை மாற்றம் குறித்த அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளும் சர்வதேச காலநிலை மாற்ற குழு, ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவி தொடர்பான சர்வதேச நிறுவனம், மேலும் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாக உள்ளன. வெள்ளை மாளிகை வெளியிட்ட பட்டியலில் காலநிலை மாற்றம் குறித்த அரசுகளுக்கிடையேயான அமைப்பு ஐக்கிய நாடுகள் அல்லாத அமைப்பாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது உண்மையில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஒரு பகுதியாகும். உலகின் முன்னணி விஞ்ஞானிகளை ஒருங்கிணைத்து காலநிலை மாற்றம் தொடர்பான ஆதாரங்களை மதிப்பாய்வு செய்து அரசியல் தலைவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் காலந்தோறும் அறிவியல் மதிப்பீட்டு அறிக்கைகளை வழங்கும் அமைப்பாக IPCC செயற்பட்டு வருகிறது. இதற்கிடையில் 31 ஐக்கிய நாடுகள் அமைப்புகளிலிருந்தும் அமெரிக்கா விலக உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதில் முக்கியமான காலநிலை ஒப்பந்த அமைப்பான ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற கட்டமைப்பு ஒப்பந்தம், ஐக்கிய நாடுகள் ஜனநாயக நிதியம், மேலும் தாய் மற்றும் குழந்தை நலன் தொடர்பாக முக்கியமாக செயற்படும் ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் ஆகியவை அடங்குகின்றன. மேலும் போர் நிலைகளில் வன்முறைக்கு உள்ளாகும் ஆபத்தான குழுக்களை பாதுகாக்கும் நோக்கில் செயற்படும் பல ஐக்கிய நாடுகள் அமைப்புகளும் இந்த முடிவால் பாதிக்கப்படுவதாக
வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் ஆயுத மோதல்களில் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக செயற்படும் பொதுச் செயலாளர் சிறப்பு பிரதிநிதி அலுவலகம் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது.